இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, நம்மள பிள்ளைங்க இருக்க வீடு. இந்த மாதிரி பூ பழம் தட்டோடலாம் வந்தீங்கன்னா பார்க்குறவங்க என்ன நினைப்பாவ? உங்க வீட்டு பொண்ண நாங்க பொண்ணு கேட்டு வந்திருக்கோம்னு நினைப்பாங்க. உங்க தங்கச்சி வீராவ எங்க வீட்டு மருமகளை ஆக்கிக்கணும்னு பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். ஏம்ல டாக்டர், வந்திருக்கிறவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எங்களோட முதல் தேவை உங்களோட சம்மதம் தான். மேடம், பொண்ணு கேட்டு வர முறை இதானா? முதல்ல 2 குடும்பத்துக்கும் ஒரு பொதுவான ஆளு மூலமா விஷயத்த சொல்லிவிட்டு எங்க சம்மதத்தை கேட்கணும். இந்த நாள்ல வரோன்னு ஒரு தகவலையாவது எங்களுக்கு சொல்லணும். எதுவுமே சொல்லாம இப்படி திடுதிப்புன்னு வந்து நின்னா என்ன அர்த்தம் மேடம்? எங்களுக்கு அவசரம்னு அர்த்தம். சரி, வெளிப்படையாவே சொல்லிடுறேன். என் பையன் கௌதம்க்கு உங்க பொண்ணு வீராவை ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாணம் பண்ணா இவளதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். இத நான் வீரா கிட்டயும் சொல்லியிருக்கேன். வீரா, ஏன் இதெல்லாம் சொல்லவே இல்லை? அக்கா, கோபப்படாதீங்க. நான் என் காதல தான் சொல்லியிருக்கேன். அவங்க இன்னும் பதில் சொல்லல. என் பையன் இவகிட்ட கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டிருக்கான். ஆனா உங்க பொண்ணு என் அண்ணனுக்கு பிடிச்சாதான் எல்லாம். அவரு பார்த்து யார கட்டிக்க சொல்றாரோ அவரை தான் நான் கட்டிப்பேன்னு சொல்லியிருக்கான். எனக்கு இருக்கிறது ஒரே பையன். பணத்துக்கும் வசதிக்கும் பஞ்சமே இல்ல. என் வார்த்தையை நான் நிறைவேற்ற வேண்டாமா? அதான் நேரடியா பொண்ணு கேட்டு வந்துட்டேன்.